ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுற மாதிரி 2 இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு இது லஞ்சாக கொடுத்து விட்டீங்க அப்படின்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதே போல் அவல், ரவை இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அதே போல் கேட்டு வாங்கியும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ரவை அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களையும் அளந்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ரவை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதனால் கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையை நல்லா ஸ்பூனாலேயோ இல்லை கரண்டியாலேயோ நல்லா கலந்து விட்டு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறதில்ல, அதனால் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது ரவை நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ரவை இருந்தால் அதே கப்பில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவையும் கோதுமையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றினீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பவுலுக்கு மாற்றி கூட நீங்கள் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். இல்லைனா விஸ்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண கேரட் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுகள்னு இல்லை, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியில் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது இப்போ ஓரத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் துருவின பன்னீர் சேர்த்துக்கலாம், அல்லது துருவின காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு மசாலா எல்லாமே வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தோசை தவாவை. இப்போது அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரெஷ்ஷால் தேய்ச்சி விட்டுக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் சின்ன குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி நான் மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக திரட்ட வேணாம், சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன ரவுண்டாக திரட்டினதுக்கப்புறம் இதை மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை மேலே தூவிக்கலாம். இதில் நீங்கள் கேரட் சேர்த்து கூட நீங்கள் வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி மேலே தூவிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா தூவியாச்சு. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேலே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போது நம்ம வெளியில் நல்ல கிறிஸ்பியாக வரும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நல்லா அடியில் குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஆனியன்லாம் போய்ட்டு அந்த மாவோடு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். வெளியில் உதிரவே உதிராது. இப்போது இந்த சைடு திருப்பி விட்டு அந்த சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம தோசை நல்லா திக்காக ஊற்றி இருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக குக் பண்ணுங்கள். நீங்கள் அவசரமாக குக் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே சரியாக வேகாது. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மற்ற எல்லா மாவையுமே ஊற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கு சட்னி எல்லாம் நல்லா இருக்காதுங்க. கெச்சப் நல்லாயிருக்கும், சாஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் நிறைய மசாலா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சிவப்பு அவல் 1 கப் எடுத்துக்கோங்க. நான் சிவப்பு அவல் திக்கான அவல் எடுக்கிறேன். நீங்கள் தின்னான அவல் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். அவல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதில் தூசியெல்லாம் நிறையா இருக்கும். இப்போ அவலை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்த அவலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் பட்டர் மில்க் சேர்த்துக்கோங்க. மோர் சேர்த்துக்கோங்க.
மோர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது அதே கப்பால் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திக்கான அவல் எடுத்துருக்கிறதுனால ஊறுறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் இதே தின்னான அவல் எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஊறிடும், 10 நிமிஷமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ரவை அவல் எல்லாமே ஊறிடுச்சு. இதை வந்து இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியாக அதே போல் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவள் வந்து 1 2 மசியலைன்னா பிரச்சனை இல்லை. மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்குது, இவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பேன் ஹீட் பண்ணி அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1லேருந்து 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வறுப்படணும். இப்போ வறுத்த கடுகு உளுத்தம்பருப்பு இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. முடிஞ்ச துருவின கேரட் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த தோசை சாப்பிடும்போது அந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வாயில் கடிப்படும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. சாப் பண்ணக்கூடாது, நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த விரல்களை வச்சு வெங்காயத்தை நல்லா மசிச்சு விடுங்க. அது நல்லா உதிரி உதிரியாக வரும். அது மாதிரி வர வரைக்கும் நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே உதிரி உதிரியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது இப்போ ஒருத்தர் இருக்கட்டும். இங்கே வந்து அதே பேனை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி நிறையா மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு நீங்கள் திரட்டி விட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் மேலே தூவிக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே தூவிக்கங்க. இப்போ வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா தூங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. அடியில் ஓப்பன் பண்ணி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து எப்பொழுதுமே இந்த ரெசிபியெல்லாம் செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ 2 சைடுமே குக் ஆகிடுச்சு. நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கும் அதே போல் தான் கெச்சப் அல்லது சாஸ் வச்சு கொடுங்க. போதுன்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.